கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காங்க, ஷார்ட்ஸை கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. ஒரு பெண் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணீர் வருது நமக்கு. கடைசியாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு 100 மில்லிகிராம் ரத்தத்தை எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய மூவர்ண கொடி ஏறணும், இந்திய தேசிய கீதம் ஒழிக்கணுன்றதுக்காக தானே. இந்த படுபாவிங்களுக்கு அதெல்லாம் தெரியலையே. மேட்லேயும் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்லேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் இதே மற்ற நாடுகள் அப்படி நடக்குமா? ஆனால் இங்கே நேர்மாறாக நடக்குது. ஒரே காரணம், இந்த பிள்ளைகள் ரிஜிபூஷன் சிங்கை எதிர்த்து போராடினாங்க. ஏன் வினிஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் கலந்து கொள்ள வேண்டும்? அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ ரெஸ்லிங்கில் மட்டும் அந்த கோட்டா வந்து நாடுகளுக்கு கொடுக்கப்படுது. இது ஒரு பிரச்சனை. இது என்னை ஒலிம்பிக்கு செல்வதற்கு தடை செய்ய ஒலிம்பிக் ஃபெடரேஷன், இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் சஞ்சய் சிங் முயற்சி செய்கிறான்னு ஓப்பனாக ட்வீட் போடுறாங்க. யுனைடெட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அந்த உலக அமைப்புலேருந்து அங்கே இருக்க ஒரு தலைவன் சொல்கிறான், இந்திய விளையாட்டு வீரர்களை போட்டியில் பங்கு பெறாமல் செய்துவிடும் என்று ஓப்பன் லெட்டர் எழுதுறான், மிரட்டுறான். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய உள் விவகாரங்களில் அரசு தலையிடக்கூடாது என்று அவன் எழுதுறாங்க. இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சகம், நம்முடைய உள்துறை அமைச்சகம், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், நம்முடைய பிரதமர் எல்லாரும் ஆய்வு. காம்ரேட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் இப்போ முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. இப்போ இருக்கிற அப்டேஷன் படி ஜாவலின் த்ரோவில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து சில்வர் வாங்கினது நமக்கு வந்து என்ன தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து வினேஷ் போகத்துடைய வெளியேற்றம், டிஸ்குவாலிஃபிகேஷன் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் என்ன அப்படின்னு பற்றி பேசுகிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி இணையிறது ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாசிஸ்ட் தோழர் திரு நரசிம்மன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவங்க விளையாண்ட இரண்டு விளையாட்டுகள்லையுமே வந்து எல்லாருமே வந்து நம்பர் 1, நம்பர் 8 பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ மூணாவதாக வந்து கோல்டு மெடலுக்காக விளையாடும்போது அவங்க வந்து 100 கிராம் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக என்ன பார்க்குறீங்க? அதாவது இப்போது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, விளையாட்டு விதிகள் பொதுவானது. அவங்க 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கிட்டாங்க. 50 கிலோ எடை பிரிவில் கலந்துக்கும் போது அவங்க 50 கிலோவுக்கு மேலே 100 கிராம் அதிகமாக இருந்தார்கள், அதனால் அவங்க இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறலை அப்படின்றது சொல்லப்படுகிறது. இப்போது என்ன பிரச்சனைனா, ஏன் வினிஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் கலந்து கொள்ள வேண்டும்? அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க கடந்த காலத்தில் 53 கிலோ எடை பிரிவில் தான் அவங்க சாதனையெல்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது 48 கிலோ எடை பிரிவில் ஆரம்பித்தாங்க. பின்னர் வயதாக ஆகும்போது பெண்களுக்கு இயற்கையிலே ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள், அதன் மூலியமாக பெண்களுடைய எடைகள் கூடிக்கொண்டே வருகிறது. இப்போ கூடிக்கொண்டே வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க 53 கிலோ எடை பிரிவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு, கடந்த முறை ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து 53 கிலோ எடை பிரிவில் தான் அவங்க கலந்து கொண்டு. வினிஷ் போகத்தை பற்றி தெரியணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மல்யுத்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க. அது மட்டுமல்ல, 2 முறை உலக மல்யுத்த சங்கத்தில் வெண்கல பதக்கம் வென்றவங்க, 2 முறை ஆசிய போட்டியில் தங்கம் வென்றவர்கள், காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றவர்கள். இப்படி இந்தியாவுக்கு பல பதக்கங்களை பல்வேறு காலகட்டத்தில் அவங்க வென்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையான தகுதியான விளையாட்டு வீரர் வினிஷ் போகத். அப்போ அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிற போது இந்த ஒலிம்பிக்கில் நம்முடைய மிகப்பெரிய ஒரு மெடல் வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் இருந்ததில் நீரஜ் சோப்ரா, வினிஷ் போகத், இந்தியன் ஹாக்கி டீம் இதெல்லாம் இருந்தது. அதாவது போட்டிகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்பட்ட ஒரு நபர் போட்டியன்றி இறுதிப் போட்டிக்கு தேர்வு பெற்று அதற்கப்புறம் ஒரு 100 கிராம் எடையில் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்ற வரும்போது சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்திய மல்யுத்த சங்கம் அது சந்தித்த பாதைகள், அது சந்தித்த போராட்டங்களை தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. கடந்த 2023 ஜனவரி மாத கடைசியிலேருந்து நம்முடைய வினிஷ் போகத், ஷாஷி மாலிக், இன்னும் சில முன்னணி விளையாட்டு வீரர்கள், இந்தியாவுக்கு பதக்கங்களை வென்று கொடுத்த மல்யுத்த வீரர்கள் டெல்லியில் போராடுறாங்க. தங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்படுகிறது. யாரால் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க? பிரிஜ்பூஷன் சிங், இந்தியாவினுடைய மல்யுத்த சங்கத்துடைய தலைவர். அவர் வெறும் மல்யுத்த சங்கத்துடைய தலைவர் இல்லை, அவர் பாஜகவுடைய எம்பி, 6 முறை எம்பி. மல்யுத்த சங்கத்துடைய தலைவர் தங்களுக்கு பாலியல் தொந்தரவுகளை பல ஆண்டுகளாக கொடுக்கிறார் என்று அவர்கள்
போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் ஒரு 3-4 மாதம் நடக்குது. இதுக்கு இடையில வந்து மல்யுத்த சங்கத்துடைய தேர்வு நடக்கணும். மீண்டும் ஏப்ரல் மாதம் நடக்க வேண்டியது அது நடக்கலை, தள்ளி போகுது. அப்புறம் மே மாதம் கவுஹாத்தி கோர்ட் வந்து தடை ஆணை கொடுக்குது. அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் பஞ்சாபும் ஹரியானா கோர்ட்டுகளும் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடையை கொடுக்குது. இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா கோர்ட்டும் இந்த மல்யுத்த சங்கத்துடைய தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ முறைகேடுகள், அவ்வளோ முறையான விஷயங்கள் நடக்கலைன்னு பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய வழக்குகள்லேருந்து தடை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த முறையாக தேர்தல் நடத்தலை என்று சொல்லி சர்வதேச மல்யுத்த சங்கம், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மல்யுத்த சங்கத்தை தடை செய்கிறாங்க. முறையான தேர்தலை நடத்திட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதுக்கிடையில் வந்து உலக மல்யுத்த சங்க சாம்பியன்ஷிப் நடக்குது செப்டம்பர் மாதம். 53 கிலோ எடையில் இவங்க தான் போய் கலந்துக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவங்க ஆப்ரேஷன் நடக்குது காலில். ஸோ காலில் ஆப்ரேஷன் நடக்க முடியாத போது இவங்களுக்கு பதிலாக இன்னொரு இந்திய வீரர் வந்து அங்கே செல்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வந்து தகுதி பெறுகிறார்கள். இப்போது அவங்க அங்கே தகுதி பெற்று 53 எடை பிரிவில் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்கிறதுக்கு ஒரு கோட்டாவை பெறுகிறார். ஒலிம்பிக்ஸில் வந்து மல்யுத்த வீரர்கள் நாடுகள் கலந்து கொள்கிறதுக்கு ஒரு பல தகுதிகள் இருக்குது. பல தகுதி சுற்று போட்டிகள் நடக்குது. அதில் எல்லாமே என்ன பிரச்சனைனா கோட்டா கொடுத்துட்றாங்க. எந்த வீரர் போய் வெற்றி பெற்றாரோ அவர் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த 53 கிலோ எடை பிரிவில் வெற்றி பெற்றது யாராக இருந்தாலும் அந்த கோட்டா நாட்டுக்கானது. கடைசியாக அந்த நாட்டினுடைய மல்யுத்த சங்கம் வீரர்களை தேர்வு செய்து போட்டிக்கு அனுப்புகிறார்கள். இங்கே இதுதான் பிரச்சனை. இப்போ யார் ஜெயித்தாங்களோ அவங்க போகிறது. இதே மற்ற விளையாட்டுகளில் நீங்கள் அத்லெட்டிக்ஸில் 100 மீட்டரில் யார் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க தான் கலந்துக்க முடியும். குவாலிஃபை ஆகிற நபர் ஒருத்தர், போட்டியாளர் ஒருத்தராக ஒலிம்பிக்ஸில் போய் கலந்து கொள்ள முடியாது. இப்போ ரெஸ்லிங்கில் மட்டும் அந்த கோட்டா வந்து நாடுகளுக்கு கொடுக்கப்படுது. இது ஒரு பிரச்சனை. இது ஓகே. இதுக்கு இடையில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு வழியாக இந்த மல்யுத்த சங்கத்துடைய தேர்தல் நடக்குது. தேர்தலில் வந்து சஞ்சய் சிங்னு ஒருத்தர் ஜெயிக்கிறார். அவர் யாருன்னா இந்த பிரிஜ்பூஷன் சிங்கோடைய நெருங்கிய கூட்டாளி. அவர் ஜெயிச்சு முடிச்சோன்னா முதல்ல அவரை தான் போய் பார்க்குறாரு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் என்ன பண்ணுதுன்னா டிசம்பர் 21ஆம் தேதி இவர் வந்து மல்யுத்த சங்கத்துக்கு புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த தேர்தலை இந்திய ஒலிம்பிக் சங்கம் நிராகரித்து இந்த சங்கத்தை கலைத்து விட்டு ஒரு ஹடாக் கமிட்டி போடுறாங்க 24ஆம் தேதி, 3 நாளில். என்ன பிரச்சனைனா ஹடாக் கமிட்டி போட்டாலும் நடைமுறையில் இந்த மல்யுத்த சங்கத்துடைய எல்லா அதிகாரங்களும் இந்த கும்பல் கிட்ட தான் இருக்குது. அப்போ மார்ச் மாதம் நெருங்கி வருது. மார்ச் மாதம் நெருங்கி வரும்போது இவன் வந்து மார்ச் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நாங்கள் ட்ரையல்ஸ் நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. யார்? இந்த சஞ்சய் சிங் தலைமையிலான மல்யுத்த சங்கம் நாங்கள் ட்ரையல்ஸ் நடத்த போகிறோம். வினிஷ் போகத் மாதிரி ஆளுக்கு பயம் வருது. கோட்டா தான் இப்போது யார் எந்தெந்த எடைப்பிரிவில் போகணும் என்பதை பற்றி மிகப்பெரிய குழப்பம். 2021 இந்த பிரிஜ்பூஷன் சிங் தலைமையிலான சங்கம் ஒரு சுற்றறிக்கை, ஒரு திருத்தம் பண்ணுறான் சட்டத்தில். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய சட்டத்தில் என்ன திருத்தம் பண்ணுறான்னா, இந்த குவாலிஃபையிங் ரவுண்ட்லலாம் இந்தியாவுக்காக யார் விளையாடுவது என்பதற்காக இந்த கோட்டா சிஸ்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் நாங்கள் அனுப்ப வேண்டும் என்பது அந்த உலக மல்யுத்த சங்கத்தின் ரூல்ஸில் அப்படி இல்லை. யார் ஜெயித்தாலும் சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய மல்யுத்த சங்கம் யார் எந்த எடைப்பிரிவில் கலந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று இவங்க 21 ஒரு சட்டம் போடுறாங்க. இப்போது வினிஷ் போகத் கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள அனுப்புவீங்களா இல்லை என்ன அனுப்புவீங்களா 53 கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை இந்தியாவில் தனியாக ட்ரையல்ஸ் வைக்க போகிறோம், ட்ரையல்ஸ் வச்சு அதில் தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம், இப்போ கோட்டா தான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாரும். இது என்ன ஆகுதுன்னா இந்த சூழ்நிலையில் மார்ச் 11-12 இந்த தேர்வுகளை ட்ரையல்ஸை அடாக் கமிட்டி நடத்திட்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி கோர்ட் வந்து இவர்கள் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு நேரத்தில் இந்தியாவுடைய ஒலிம்பிக் அசோசியேஷன் மார்ச் மாதம் 18ஆம் தேதி இவர்களை அங்கீகரிக்கப்பட்டதை ரத்து செய்துவிட்டு இவங்களை அங்கீகரிச்சிடுறாங்க திருப்பி. இந்த பிரச்சனை அங்கே தான். மார்ச் மாதம் அப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட் இவங்க வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர்கள் என்று சொன்ன நேரத்தில்
இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் எதற்காக இந்திய மல்யுத்த சங்கத்தை அதனுடைய அங்கீகாரத்தை மீண்டும் கொடுத்தது? அதான் கேள்வி. ஏன் கொடுத்தாங்க? எதற்கு கொடுத்தாங்க? என்ன நிர்பந்தம்? என்ன நிர்பந்தமா இருக்கு? அதுதான் இங்க கேள்வி பொருள், அதான் பேச்சு பொருள். இது இன்னொரு தமாஷ் என்னன்னா, இந்திய விளையாட்டுத்துறை இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அவன் ஏப்ரல் 9ஆம் தேதி கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்றான். இந்தியா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, இந்திய மல்யுத்த சங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்கவும் இல்லை, அவர்களுக்கு எந்த உதவி செய்ய போவதும் இல்லைன்னு அஃபிடவிட் தாக்கல் பண்றான். ஆனா இந்திய ஒலிம்பிக் சங்கம் இவர்களை அங்கீகரிக்குது. அப்போ இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை விட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பெருசா? அப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை வந்து தடை நீக்கினதற்கு என்ன காரணம்? இதுதான் கிரன்ச் பாயிண்ட். இதுதான் வினிஷ் போகத்தோடைய அவங்க இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க கேட்குறாங்க, நீ யாரை அனுப்ப போற, யாரை எந்த இதுக்கு அனுப்ப போற? 50 கிலோவில் என்னை அனுப்ப போறியா, 53 என்னை அனுப்ப போறியா? அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி ஒரு ட்விட்டரில் போடுறாங்க, என்னை ஒலிம்பிக்கு செல்வதற்கு தடை செய்ய ஒலிம்பிக் ஃபெடரேஷன், இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் சஞ்சய் சிங் முயற்சி செய்கிறான்னு ஓப்பனாக ட்வீட் போடுறாங்க. அவங்களுடைய கோச் அனுமதிக்க மாட்டேன்றான் இவன் வந்தால் சஞ்சய் சிங். இவங்களுக்கு தனிப்பட்ட கோச்சு, யுகோஸ்லோவேக்கியன் கோச் இருக்காங்க, பல ஆண்டுகளாக இவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையும் இவங்களுக்கு கூட இருக்க மற்ற உதவியாளர்களையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அங்கே போய் இவங்க ஏப்ரல் 19 குவாலிஃபை ஆகி இந்தியாவுக்கு ஒரு கோட்டாவை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வாங்கி கொண்டு வந்த பிறகு நிலைமை முடிந்து விடவில்லை. இதே சஞ்சய் சிங் என்ன திருப்பி சொல்கிறாரு, நாங்கள் ட்ரையல்ஸ் வைக்க போகிறோம், இந்தியாவில் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்கு கோட்டா தானே, கோட்டாவில் 6 பேர் வந்துட்டீங்க, இந்தியன்ஸ் 6 பேர் கலந்துப்பாங்க ஒவ்வொரு இடைப்பிரிவில், பல்வேறு இடைப்பிரிவில் 50, 53, 57. ஆனால் அந்த பிரிவில் யார் யார் கலந்துக்கணும், நாங்கள் இந்திய மல்யுத்த சங்கம் ஒரு ட்ரையல்ஸ் வைக்க போகிறோம். அப்போ இவங்க கேட்குறாங்க, வினிஷ் போகத், அப்போ சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கே நடத்த போகிறீங்க, எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. மே மாதம் 16ஆம் தேதி நான் நடத்த போகிறேன் என்று சொன்ன சஞ்சய் சிங், மே மாதம் 21ஆம் தேதி அப்படி நான் நடத்த போவதில்லை, யார் யார் குவாலிஃபை ஆனாங்களோ எந்தெந்த போட்டியில் அவங்களே அதுக்கு போயிடுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அங்கே தான் பிரச்சனை வருது. 53 கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வினிஷ் 50 கிலோ எடைப்பிரிவுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். அது அவங்களுடைய பிரிவு கிடையாது. அவங்க சாதாரணமாக 55லேருந்து 56 எடை கொண்டவங்க. அவங்க சாதாரண நாட்களில் விளையாட்டு நேரத்தில் தங்களுடைய எடைகளை குறைத்து கொள்வது விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச பூராவும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் 6 கிலோ எடையை குறைக்கிறதுன்றது ஒரு பெரிய சவால். அதுவும் மே மாதம் 21லேருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளுக்கு, ஜூலை 30 ஆரம்பிக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இது வந்து பிரிஜ்பூஷனுடைய வழக்குக்கு பழிவாங்கலாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய சதி வலை. சதி வலை பின்னப்பட்ட இடம் உத்தரப்பிரதேசம், பிரிஜ்பூஷன் சிங் இருக்கக்கூடிய இடம். சதி வலைக்கு வியூகம் அமைக்கப்பட்ட இடம் டெல்லி. சதி வலையை நிவர்த்தி செய்த இடம் பாரிஸ். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டில் சண்டை போட்டு தான், அதாவது மேட்லேயும் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்லேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்தியாவில் நடந்தது. இதே மற்ற நாடுகள் அப்படி நடக்குமா? இவ்வளோ பெரிய வீராங்கனைகள், பல்வேறு போட்டிகளில் பதக்கங்களை வென்று கொடுத்த நம்முடைய வீராங்கனைகள், அவர்களை பாதுகாத்து அவர்களை தங்கள் நாட்டுக்கு பதக்கம் வாங்கி எப்படி கொடுப்பது என்பது தானே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் அசோசியேஷன், அந்த சம்பந்தப்பட்ட அசோசியேஷனுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் இங்கே நேர்மாறாக நடக்குது. ஒரே காரணம், இந்த பிள்ளைகள் பிரிஜ்பூஷன் சிங்கை எதிர்த்து போராடினாங்க. ஷாஷி மாலிக் என்ன பண்ணாங்க, கடைசியில் நான் ஓய்வு பெறுகிறேன் டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே இந்த நாட்டில் நீதிலாம் இருக்கான்னு தெரியல, இனிமேல் நான் என்ன ஆடு போதுன்னு இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி கொடுத்த ஷாஷி மாலிக் வந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி விளையாட்டுலேருந்து அவங்களுடைய ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் மாதம் இந்த யுனைடெட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன், அந்த உலக அமைப்புலேருந்து அங்கே இருக்க ஒரு தலைவன் சொல்கிறான், இந்தியாவை நாங்கள் டீபார் பண்ணிடுவோம், இந்திய விளையாட்டு வீரர்களை போட்டியில் பங்கு பெறாமல் செய்துவிடும் என்று ஓப்பன் லெட்டர் எழுதுறான், மிரட்டுறான். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய உள் விவகாரங்களில் அரசு தலையிடக்கூடாது என்று அவன் எழுதுறாங்க. இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். ஒரு சின்ன அமைப்பு, ஒரு விளையாட்டு அமைப்பு வந்து இந்தியாவுடைய விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குது? நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சகம், நம்முடைய உள்துறை அமைச்சகம், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், நம்முடைய பிரதமர் எல்லாரும் ஆய்வு. நீங்கள் அமெரிக்க பிரசிடென்ட் மேலேயே தோளில் கை போட்டுட்டு போவேன்றீங்க, யுக்ரைன் போரையே தடுக்க வல்லவர்னு சொல்கிறீங்க,
ஒரு தம்மா தூண்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட உலக ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட ஆள் வந்து இந்திய விளையாட்டு வீரர்களை நான் தடை செய்வேன் அனுப்ப முடியாதுன்னு ஓப்பனாக லெட்டர் எழுதுறான். நீ யாரான்னு கேட்கறதுக்கு எங்கள் உள்விவகாரத்தில் கேட்கறதுக்கு இந்திய அரசாங்கம் எங்கே போச்சு? ஸோ இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனை. விதிகள் பொதுவானதுன்னு ஒரு வழியில் அடிச்சிடுறாங்க. இது என்ன அதான் ஒரு பக்கம் ரூல்ஸாக பாருங்க அப்படின்னு ஒரு விவாதம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ரூல்ஸு தான், அதில் ஒன்றும் நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போது இந்த ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது லாஜிக் இருக்கணும்ல. லாஜிக் இல்லை என்பது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. வேணால் பாருங்கள் இந்த ரூல்ஸை மாற்றுறாங்களா இல்லையா பாருங்கள் இந்த அனுபவத்துக்கு பிறகு. ஏன்னா இவங்க தப்பாக போட்டாங்க இந்த ரூல்ஸை. இப்போ வினிஷ் போகத்தோடைய பிரச்சனையில் காலம்பரை 7:15 இவங்க வந்து இது எடுக்கணும், வெயிட் எடுக்கணும். மேட்ச் முடிஞ்சது நைட்டு 8 மணி. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தான் இவங்களுக்கு கேப்பு. இவங்களுடைய கேஸை 7:15 மணிக்கு வெயிட் எடுத்து முடிச்சிட்டாங்க. இவங்க எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் நம்ம சர்வதேச அமைப்பையே சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் சட்டத்துக்கு அது வந்து விதிகளுக்கு புறம்புன்னு சொல்லலாம். ஆனால் வினிஷை எதிர்த்து ஆடக்கூடிய அமெரிக்க வீராங்கனையோ இல்லை அமெரிக்க அமைப்புக்கிட்டேயோ இவங்க 1 மணி நேரம் டைம் கேட்குறாங்க. ஒரு 100 கிராம் ஜாஸ்தி இருக்காங்களா, என்ன ஒத்துக்கிறீங்களான்னா ஒத்துட்ருப்பான். ஏன்னா எந்த போட்டியாளரும் களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பாங்க. போட்டியாளருடன் சேர்ந்து டிஃபால்ட்டாக வெற்றி பெறுவதற்கெல்லாம் யாருக்கும் இல்லை. வினிஷ்க்கு ஏற்பட்ட தடங்கல்கள், அவர் போகக்கூடாது என்பதற்காக ஏற்பட்ட சிக்கல்கள் ஏராளம். அவரை 53 கிலோவிலிருந்து 50 கிலோவாக தள்ளினார்கள். ஒரு 6 கிலோ ஒரு பெண்ணால் குறைக்க முடியாது என்கின்ற அசாத்திய தைரியத்தில் இவங்க அதுக்கு செஞ்சாங்க. ஆனால் வினிஷ் அந்த தடைகளெல்லாம் உடைத்து 6 கிலோ குறைத்து 50 கிலோவுக்கு வந்து 50 கிலோவில் முதல் ரவுண்டில் அவங்க ஜெயித்தது யாரை தெரியுமா? ஒரு ஜப்பானிய வீரர். அந்த ஜப்பான் பெண் மல்யுத்த வீரர் இது வரைக்கும் தோற்றதே கிடையாது. போன வாட்டி அவங்க தான் ஒலிம்பிக் சாம்பியன். அவங்கள வெற்றி பெற முடியாதுன்னு நினச்சிட்டு தான் இவங்களை 50 கிலோவுக்கு தள்ளினானுங்க இவனுங்க. இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு வீராங்கனைக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாரோடது? இந்திய மக்கள் தான் போராடணும். இப்போ இவங்களுக்கு நடந்திருக்கிற டிஸ்குவாலிஃபிகேஷன் மாதிரி கென்யா வீராங்கனை ஃபெய்த் கிப்பியகான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கை பிடிச்சி அவங்களுக்கு நடந்தது. அப்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா கென்யா வந்து அதை வந்து போராடி பெற்றுட்டாங்க திரும்ப. இப்போ இந்தியா ஏன் இதை போராடி? இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது. வினிஷ் வந்து அவங்க இன்னும் எதையும் அவங்க சொல்லலை. அவங்க வந்து இன்னும் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் டிஹைட்ரேஷன் ஆகி அவங்க இதாக இருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட்டை வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சொல்லணும். வரக்கூடிய காலத்தில் இந்த உண்மைகள் வெளியே வரும் கண்டிப்பாக. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்தத்தில் தான் இந்தியா அதிகமான பதக்கங்களை ஹாக்கிக்கு அப்புறம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மல்யுத்தம். அப்போ அதில் நம்ம அதில் பதக்கங்கள் பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாட்டுடைய அதிகாரத்துக்கு இருக்க வேண்டாமா? அதுக்கான முறையில் அவங்க வந்து அந்த மல்யுத்த சங்கத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் நீக்கி, இந்த ஊழல் பேர்வழிகளை நீக்கி, இந்த பெண்களை பாலியல் தொந்தரவுக்குள்ளானவங்களாம் நீக்கி, மற்றொரு நல்ல ஆட்களை போட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸை போட்டு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அங்கே தானே இவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க? இவன் தன்னுடைய கட்சி எம்பி. நம்ம வந்து விதிகளை பற்றி பேசணும். விதிகளை பற்றி பேசும்போது அதற்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங்கோடைய விதிகள் இது. அப்போ அவங்களால வந்து அந்த 100 கிராமை வந்து குறைச்சிருக்க முடியாதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வரைக்குமே வந்து குறைச்சி தான் இருந்தது. ஒரு மேட்ச்சில் கூடுறதுக்கான காரணம் என்ன? அதை குறைக்காமல் விட்டதுக்கான காரணம் என்ன? போட்டிகள் முடியும் போது 8 மணி, விடிய காலம்பரை 7:15 கொடுக்கணும். ஸோ 11 மணி நேரம் இடைவெளி. இந்த 11 மணி நேரம் இடைவெளியில் ஒரு சிங்கிள் நொடி கூட அவங்க தூங்கலை, ஒன்றும் சாப்பிடல. அவங்க செஞ்சதெல்லாம் ரன்னிங், த்ரெட்மில்ல, அப்புறம் சோனா, அந்த வேர்வைக்காக அந்த ஒரு வேர்வையை நம்ம உருவாக்காக கொண்டு வரணும். அதுக்குள்ளேயே தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வேர்வையை வெளியேற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது கொழுப்பு கொஞ்சம் தான் கரையுமா உடம்புல இருக்க ஃபேட்டு, நீர் தான் தள்ளுவாங்களாம். இந்த நீரை தள்ளுவதற்கான ஏற்பாடுகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கு, நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம் நம்மளை காத்துக்கொண்டே இருக்குது. அது நம்மளை அறியாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. இதற்கு மேலே நீரை வெளியேற்றினால் இவருக்கு சிறுநீரக பிரச்சனை வந்துடும் அந்த பாடி சொல்லியிருக்கு. அதனால அது நீரை வெளியேற்றவில்லை.
ஒரு கட்டத்துக்கு மேலே ம். இந்தியாவுடைய சீஃப் டாக்டரே சொல்கிறார், ஒலிம்பிக்கு போன டாக்டர் சொல்கிறார், சீஸ் ஆயிடுத்து, அவரோட பாடி சீஸ் ஆயிடுத்து, அதனால் நீரை அதுக்கு மேலே வெளியில் தள்ள முடியல. என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காங்க, ம். ஷார்ட்ஸை கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. ம். ஒரு பெண் பாருங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் கண்ணீர் வருது நமக்கு. ம். ம். தன்னுடைய ஆடையினுடைய ஒரு சிறு பகுதியை வெட்டியிருக்காங்க, ம். முடியை வெட்டியிருக்காங்க. கடைசியாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஒரு 100 மில்லிகிராம் ரத்தத்தை எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ம். 100 மில்லிகிராம் உடம்புல இந்த ரத்தத்தை எடுத்துருங்கன்னு இருக்காங்க வினிஷ். டாக்டர்கள்லாம் இவங்க ஏற்கனவே டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப மோசமாக இருக்காங்க. ம். இவங்க இப்போவே கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. இதில் ரத்தத்தை எடுத்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ரத்தத்தை எடுக்காமல் விட்டாங்க. கடைசியாக முயற்சி, வாய்க்குள்ளே விரலை விட்டு வாமிட் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு விளையாட்டு வீரர் என்ன பண்ணும்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய மூவர்ண கொடி ஏறணும், இந்திய தேசிய கீதம் ஒழிக்கணுன்றதுக்காக தானே. இந்த படுபாவிங்களுக்கு அதெல்லாம் தெரியலையே. இவங்களோட போலி தேசியம் வந்து ஒரு போராட்ட வீரரை, ஒரு விளையாட்டு வீரனை இப்படி அழிச்சிச்சு. ரத்தத்தை கொடுக்க தயாராக இருந்துச்சு, உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துச்சு, வாய்க்குள்ளே கையை விட்டு வாந்தி எடுக்க முயற்சி பண்ணி தன்னுடைய ஆடையை சிறுகையை கட் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவங்க இந்தியாவுடைய மகள். இப்போ வினிஷ் போகத்துக்கான நீதி தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவங்க வந்து சிஎஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தான் நீதி அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து தனக்கு சில்வர் மெடல் கொடுக்கணுன்றதுக்காக வெள்ளி பதக்கத்துக்கு தான் உரியவள் என்ற நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் முதல் நாள் போட்டியில் நான் வந்து ஜாயின்ட் சில்வர் மெடல் கொடுக்கணும். நம்ம வந்து முதல் நாள் போட்டிக்கு அவங்க வந்து தகுதியாக தான் இருந்திருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கணுன்ற முறையில் போயிருக்காங்க. இது ஒரு விவாத பொருளாக இருக்குது. உலகத்தினுடைய விளையாட்டு மையங்களில் இது ஒரு பேச்சு பொருளாகவும் ஆயிருக்கு. ஏன்னா லாஜிக்காக இவங்களுக்கு கொடுக்கணும், லாஜிக்காக. ஸோ அப்போ விதிகள் எல்லாம் வந்து அன்லாஜிக்கலாக போட்டிருக்க ஒரு சங்கம் இப்போ அது விவாதத்துக்கு வரும். என்ன தீர்ப்பு கிடைக்குது என்பது நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. இவங்களுக்காக இந்தியா சைட்லேருந்து சில வழக்கறிஞர்கள் போயிருக்காங்க. இவங்களுக்கு சாதகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நான் இப்போ வந்துக்கிறேன்.